நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மே 11/12 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அன்னையர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மே 11. அடுத்து பாருங்கள், என்எல்சி நிறுவனம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கடலூர். சரிங்களா? நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா என்எல்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கடலூரில் வந்து அமைந்திருக்கு. ஸோ இது வந்து என்எல்சி வந்து யாருடைய ஆட்சி காலத்தின் போது வந்து தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கேட்பாங்க. காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து நிறுவனாங்க. அடுத்து பாருங்கள், சீனாவிற்கு அமெரிக்கா எத்தனை சதவீதம் இறக்குமதி வரியை நிர்ணயித்தது ஸோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீனாவிற்கு அமெரிக்கா எத்தனை சதவீதம் இறக்குமதி வரியை நிர்ணயித்தது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 145%. அடுத்து பாருங்கள், சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சரியாக தான் அந்த கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதை ரிலேட்டடாக வந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான விஷயம் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பாருங்கள், இப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சராக வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சராக வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் அவர் வந்து இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக வந்து யார் இருக்கான்னு பார்த்திங்கன்னா அஜித் தோவால் வந்து இருக்கார். முப்படை தலைமை தளபதியாக வந்து யார் இருக்கான்னு பார்த்திங்கன்னா அனில் சௌகான் அவர் வந்து இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இராணுவ தலைமை தளபதி வந்து யார் இருக்காருன்னு பார்த்திங்கன்னா உபேந்திர துவிவேதி. சரிங்களா? இராணுவ தலைமை தளபதி யார் இருக்காருன்னு பார்த்திங்கன்னா உபேந்திர துவிவேதி அவர் வந்து இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விமானப்படை தளபதியாக வந்து யார் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏபி சிங் அவர் வந்து இருக்கார். விமானப்படை தளபதி பார்த்திங்கன்னா ஏபி சிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடற்படை தளபதியாக வந்து யார் இருக்காருன்னு பார்த்திங்கன்னா தினேஷ் திரிபாதி அவர் வந்து இருக்கார். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சரியாக தான் வந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழக தலைவராக நியமிக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புதுசாக பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழக தலைவராக வந்து நியமிக்கப்பட்டவர் வந்து ஆப்ஷன் ஏ, குமார் ஜெயந்த். சரிங்களா? குமார் ஜெயந்த். அடுத்து பாருங்கள், பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம் லக்னோ அங்கே தான் வந்து தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், சிம்லா ஒப்பந்தம் எந்த ஆண்டு போடப்பட்டது? சிம்லா ஒப்பந்தம் எந்த ஆண்டு போடப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 1972. சிம்லா ஒப்பந்தம் போடப்பட்ட ஆண்டு 1972. அடுத்து பாருங்கள், புத்தர் பிறந்த நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? புத்தருடைய பிறந்த நாள் வந்து எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, மே 12. சரிங்களா? ஸோ புத்தருடைய பிறந்த நாள் தான் பார்த்திங்கன்னா புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. அடுத்து பாருங்கள், தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர். தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, சூர்யா காந்த். தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் வந்து ஆப்ஷன் ஏ, சூர்யா காந்த். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் வந்து ஆப்ஷன் ஏ, வே ராமசுப்ரமணியன். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் வந்து வே ராமசுப்ரமணியன். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.